ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் அனிமே. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுறது மிஸ்டி மவுண்டன்ல. அங்க நம்ம ஜியூவும் ஷாவ்லியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜியூவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஜியூவை எப்படி பிளான் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. சரி, ஹியூமன்ஸ பத்தி பேசுறத விடுவோம். அடுத்த 10 நாளைக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டைட் வரப்போகுது. அது வந்தா நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்றாங்க. இது சேஞ்ச் ஆனாலும் ஆகாட்டியும் நம்ம ஜியூ கண்டிப்பா 4th டிரான்ஸ்ஜெண்டன்ட் ஆர்டரோட பீக்குக்கு போறது நிச்சயம். இந்த கேப்ல ஜியூவுக்கு ஒரு விஷயம் நோட் பண்றான். மூன்ல இருந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியே வந்துட்டு இருக்கு. இத பார்த்ததும் ஜியூ மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. என்னன்னா, லாரல் ட்ரீயோட சீட மூன்ல வச்சா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி மூன்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சூப்பரா வந்துட்டு இருக்குல்ல, அத அப்சர்வ் பண்ணி லாரல் ட்ரீ ஈஸியா மூன்ல வளரலான்னு யோசிக்கிறான். ஆனா ஜியூ அவனோட கரண்ட் ஸ்டேட்ல மூணுக்கு போக முடியுமா? போக முடிஞ்சாலும் இல்லாட்டியும் அவன் கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். ஷாவ்லிங், நான் மூணுக்கு போறேன். நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு மிஸ்டி மவுண்டனை நீ பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியூ தன்னோட எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையும் அவனோட ஒயிட் ரூட்ல ஃபோர்ஸ் பண்றான். கண்ணுக்கு முன்னாடியே ஒயிட் ரூட் சுருண்டு ஒரு வேர்ல்டு சர்ஃபண்ட் மாதிரி மூணை நோக்கி பாயுது. அந்த வியூ சூப்பரா இருந்துச்சுப்பா. பௌர்ணமி நைட்ல ஒரு பெரிய பாம்பு மூணை நோக்கி போகுது. ஜியூ பாம்பு மாதிரி மேல போயிட்டு இருந்தாலும் தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒரு ராக்கெட் மாதிரி தெரிஞ்சுச்சு. ஃபைனலா ஜியூ ஸ்பேஸுக்கு ரீச் ஆகுறான். அங்க இருந்து தன்னோட எர்த்த ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறான். இந்த எர்த்தும் அதே ஓல்டு எர்த் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஜியூ மூன்ல ரீச் ஆனதும் அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வருது. அவனோட ப்ரீவியஸ் லைஃப்ல மூன்ல கால் வைப்பேன்னு அவன் ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டான். பட் இந்த லைஃப்ல அவன் அதை செஞ்சான். இந்த டைம் அவன் ஹியூமன் இல்ல. மூன்ல இறங்குனதும் ஜியூ ஒரு குழி தோண்டி லாரல் ட்ரீயோட சீட அங்க விதைக்கிறான். இது உன்னோட நியூ ஹோம். இங்க நீ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரீயா வளர்ந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜியூ லாரல் ட்ரீயோட சீடு கூட மைண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தான். அதே டைம்ல கீழே ஏத்துல ஒரே ரகளை. அடடே, அது என்னது? அது நேரா மூனை நோக்கி போகுது. அரே, அது ராக்கெட்டா? அரே, இல்ல, அது ஏதோ பீஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே ஏத்துல எல்லார் கவனமும் ஜியூ மேல வந்துருச்சு. பிரேக்கிங் நியூஸ், சோர்சஸ் மூலமா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பௌர்ணமி நைட்ல ஒரு அன்னோன் கிரியேச்சர் மூணை நோக்கி போயிட்டு இருக்கு. சில சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு பெரிய பைத்தான். பட் அது ஏன் மூணை நோக்கி போகுதுன்னு இன்னும் தெரியல அப்படின்னு ஜியூவை பத்தி பிரேக்கிங் நியூஸும் வந்துருச்சு. அடடா, எவ்ளோ பெரிய பாம்பு! நான் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்ளோ பெரிய பாம்பா இருந்தாலும் அதை அடிச்சு சாப்பிடுறதுல அவ்ளோ டேஸ்ட் இருக்குமாமே அப்படின்னு மக்கள் கண்ட பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதே டைம்ல ஜியூவோட இந்த ஆக்டிவிட்டினால சில டைட்டன் ரேஸும் முழிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஜியூவை தன்னோட ப்ராஃபட்டாவும் தன்னோட மெசியாவாவும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல ஜியூவோட ஆர்மி லார்ஜ் டைட்டன்ஸும் ஜாயின் பண்ணலாம். மத்த பக்கம் ஜியூ மூணை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். மூனோட அன்சீன் பிளேசஸ் பார்க்கணும்னு நினைச்சான். மூன்ல ஐஸ் எலிமெண்ட் ஸ்பிரிச்சுவல் பவர் வெள்ளம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஜியூ லான்ச்சிங் அப்போவே தன்னோட மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டான். அதனால அவன் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சான். இல்லனா மூன்ல இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணணும்னு அவன் நினைச்சான். ஜியூ மூணுக்கு போன அச்சீவ்மெண்ட் இனி சீக்ரெட்டா இல்ல. இப்போ ஹோல் எர்த்தும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு ட்ரீ 4th டிரான்செண்டன்ட் ஆர்டர்ல இருந்தது, இப்போ மூணுக்கு போயிருச்சு. அதனாலதான் 2 மாசத்துக்குள்ள நடக்க வேண்டிய வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் இப்போ 3 நாள்ல நடக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலுக்கு உள்ள ஒரே ரகளை மெர்மெய்ட் குயின் திடீர்னு காணாம போயிட்டதால நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. மெர்மெய்ட் குயின் எப்படி திடீர்னு எங்க போனா? அவளோட சீ ட்ரைப்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சுத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மத்த பக்கம் ஜியூ இப்போ மிஸ்டி மவுண்டனுக்கு திரும்பி வந்துட்டான். அங்க அவனுக்கு ஒரே பாராட்டு மழை. மாஸ்டர், நீங்க ரொம்ப பவர்ஃபுல். நீங்க 3 வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னு ஷாவ்லிங் ஜியூவை பாராட்டிட்டு இருந்தா. ஆனா ஜியூவுக்கு மூச்சு திணறிச்சு. மிஸ்டி மவுண்டன்ல இருந்து 3 வரைக்கும் போயிட்டு 3ல இருந்து மறுபடியும் மிஸ்டி மவுண்டன் வர்றது ஒரு டயர்டான ஜேர்னி. ஒருவேளை அதனாலதான் ஜியூவுக்கு மூச்சு வாங்கியிருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் ஜியூ மிஸ்டி மவுண்டன்ல இருந்தே லாரல் ட்ரீயோட க்ரோத்த ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ மிஸ்டி மவுண்டன்ல கத்திட்டு ஒரு பெரிஜரின் ஃபால்கன் வருது. அது பறந்து ஒரு சீரியஸ் நியூஸ கொண்டு வந்துச்சு. இந்த ஃபால்கன் சீல பெட்ரோலிங் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மிஸ்டி மவுண்டனுக்கு திரும்பி வந்துருச்சுனா உண்மையிலேயே அது எமர்ஜென்சி நியூஸ் தான். மாஸ்டர், ஒரு பேட் நியூஸ். சீல ஒரு சீ பீஸ்ட் 4th டிரான்செண்டன்ட் ஆர்டருக்கு ரீச் ஆக போகுது. அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஹியூமன்ஸ் அவங்களோட பேட்டில் ஷிப்ஸ் கூட அங்க வந்துட்டாங்க. காட்சி சீல ஷிஃப்ட் ஆகுது. அங்க மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம் யூல அவனோட ஃபுல் படைகளோட வந்திருக்கான். அங்க அவனோட ஆர்மி மட்டும் இல்ல, ஃபெடரேஷனோடவும் கிங்டமோடவும் ஆர்மி இருந்துச்சு. அவங்களோட ஃபுல் நேவி ஃபோர்ஸ் பேட்டில் ஷிப்ல இருந்து கேரியர் ஷிப் வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம்க்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. யூலை சீல ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுறான்.
அங்க 4 பக்கமும் பாடி சிதறி கிடந்துச்சு. கார்கசஸ் மிதந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து யூலேக்கு புரிஞ்சுச்சு. இதுதான் அந்த பாயிண்ட். இங்கதான் எவால்வ் ஆகிட்டு இருக்க பீஸ்ட் இருக்கு. அதுதான் இந்த டெரிபிள் டேமேஜ பண்ணியிருக்கு. அப்போ சடனா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹெவி எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்குது. அது எவால்யூஷனோட இண்டிகேஷன். நாம கரெக்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட கமாண்ட் குடு. எல்லாம் அவங்க கப்பலை நிறுத்தட்டும். ஏன்னா டார்கெட் நம்ம முன்னாடிதான் இருக்கு அப்படின்னு யூஷுவல அவனோட சப்பார்டினேட் சங் யாங்குக்கு கமாண்ட் கொடுத்துட்டு தானும் அவனோட டார்கெட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். பட் அவன் டார்கெட் கிட்ட போறதுக்கு முன்னாடி சீ பீஸ்ட்ஸ் 4 பக்கமும் அவனை சுத்தி வளைச்சுக்குச்சு. பட் மாஸ்டர் ஆஃப் மேக்னட்டிசம் இதனால ஸ்டாப் ஆவானா? நோவே. உனக்கு அவ்வளவு போல்ட்னஸ் இருக்கா? என்ன ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு யூல மெசேஜ்ல அவனோட படைகளுக்கு நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுக்கறான். யூல மெசேஜ்ல தன்னோட கோஆர்டினேட்ஸ் அனுப்பியிருந்தான். அதை நோக்கி அவனோட படைகள் இப்போ அட்டாக் பண்ணணும். அவங்க தன்னோட கைடட் மிசைல்ஸ டார்கெட்டை நோக்கி லான்ச் பண்ணணும். சீன் ஃபெடரேஷன் பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஃபெடரேஷன் நடந்துட்டு இருக்க பேட்டில அவங்களோட சேட்டலைட் கேமராஸ் மூலியமா பாத்துட்டு இருந்துச்சு. ஃப்ரீடம் ஃபெடரேஷன் அவங்களோட கைடட் மிசைல்ஸ் வச்சு ஒரு 4th டிரான்சென்டன்ட் பீஸ்ட ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, கில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஃபெடரேஷன் எப்படி பின் தங்க முடியும்? இப்போ ஃபெடரேஷனும் பேட்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. ஒரு 4th டிரான்சென்டன்ட் ஆர்டர் பீஸ்ட் எல்லாருக்கும் த்ரெட். அதை எவால்வ் ஆக விடவே கூடாது. போங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆர்பிட்டல் கேனலை ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ நாங்களும் பின்வாங்க மாட்டோம். அந்த பீஸ்ட் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம கில் பண்ணிடுவோம். அங்க ஒரு மேசிவ் டிராகன் பீஸ்ட் தன்னைத்தானே எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னடானா அது 4th டிரான்ஸ் ஆர்டருக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆல்ரெடி நமக்கு டிமானிக் ட்ரீன்னு ஒரு பெரிய ஹெட்டாக் இருக்கு. இதுல இந்த 4th டிரான்ஸ் ஆர்டர் பீஸ்ட் வேற வந்துட்டா நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்றது? அதனால அந்த டிராகன் பீஸ்ட் 4th டிரான்ஸ் ஆர்டருக்கு போறத ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம ஹியூமன் ஆர்மி ரெடியா இருக்கு. அந்த ஆர்மிக்கு யாரு லீட் பண்றாங்கன்னா நம்ம யுலஸ் ஆஃப் மேக்னட்டிசம். அவரை அங்க போய் நிறைய பீஸ காலி பண்ணிட்டு டைரக்டா நம்ம டார்கெட்டை நோக்கி போறாரு. யுலஸுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்காங்கன்னா ஃப்ரீடம் ஃபெடரேஷன் அண்ட் வாஷா கிங்டம். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சீ பீஸ்ட்ஸ் மேல ஓபன் ஃபயர் பண்றாங்க. நம்ம யுலஸ் டிராகன் பீஸ்டுக்கு பக்கத்துல போனதும் அவரோட பவர் ஆஃப் மேக்னட்டிசம் யூஸ் பண்ணி ஸ்பிரிட் கைடட் மிசைல்ஸ கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் டிராகன் பீஸ்ட் மேல லான்ச் பண்றாரு. ஆனா அந்த மிசைல்ஸ் டிராகன் பீஸ்ட ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டிராகன் பீஸ்ட் கடல்ல இருந்து வெளியே வந்து தன்னோட எனர்ஜி பிளாஸ்ட்ல எல்லா மிசைல்ஸையும் நடுவான்லேயே எக்ஸ்ப்ளோட் பண்ணுது. ஓஹோ, ஹியூமன்ஸ் எல்லாம் இப்போ எங்க கூட சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டீங்களா? சீக்கிரமே உங்களோட இந்த ஸ்பிரிட் மிசைல்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டிராகன் பீஸ்ட் கடல்ல இருந்து வெளியே வந்து காத்துல மிதந்துகிட்டே யுலஸை பார்த்து ஏளனமா சிரிக்குது. நம்ம யுலஸ் விடற ஆளா? எங்கள வீக்கா நினைச்சிடாதே டிராகன். எங்க கிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்பிரிச்சுவல் மிசைல்ஸ் இருக்கு. உன் மேல இப்போதைக்கு 100 200 தான் யூஸ் பண்ணிருக்கோம். உன்னால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு நம்ம யுலஸ் வார்ன் பண்றாரு. இத கேட்ட டிராகன் பீஸ்ட் சிரிக்குது. டிராகன்ஸ் பவர் இப்போ ஹியூமன்ஸுக்கு காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. இத அந்த டிராகன் பீஸ்ட் டோர்னடோஸ் சூறாவளிகள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. சும்மா கண்ணு முன்னாடியே வெதர் சேஞ்ச் ஆகி காத்து ரொம்ப ஃபாஸ்டா வீச ஆரம்பிக்குது. ஸ்கைல இருந்து நிறைய டோர்னடோஸ் கடல்ல இறங்குது. இந்த எல்லா டோர்னடோஸும் லெவல் 10. இத பார்த்து சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாம் பயந்து போறாங்க. டோர்னடோஸ்ல இருந்து தப்பிக்க நம்ம யுலஸ் கொஞ்ச தூரம் போய் தன்னோட ஸ்பிரிட் கைடட் மிசைல்ஸ்ல மறுபடியும் டிராகன் பீஸ்ட் மேல அட்டாக் பண்றாரு. ஆனா அவர் அட்டாக் பண்றது வேஸ்ட். ஏன்னா அந்த சுழன்றிட்டு இருக்கிற டோர்னடோஸ் நடுவுலயே மிசைல்ஸ ஸ்டாப் பண்ணி அதை அப்படியே இங்கனே அழிச்சிடுது. சடனா ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பீம் ஆஃப் லைட் கீழே விழுது. அத டிராகன் பீஸ்ட் ஈஸியா டேச் பண்ணிடுது. இந்த பீம் ஆஃப் லைட் வேற எதுவும் இல்ல, அது ஃபெடரேஷன் ஃபயர் பண்ண ஸ்பிரிச்சுவல் கேனன். அதோட டார்கெட் டிராகன் பீஸ்ட். ஸ்பிரிச்சுவல் கேனன் அட்டாக்க டேச் பண்ணிட்டு டிராகன் பீஸ்ட் காத்துல மிதந்துகிட்டே எனர்ஜியை கேதர் பண்ணி நேரா ஸ்பேஸ நோக்கி ஒரு எனர்ஜி பீம ஃபயர் பண்ணுது. டிராகன் பீஸ்ட் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அதோட அட்டாக் ரேஞ்ச் ஸ்பேஸ் வரைக்கும் போகுது. டிராகன் பீஸ்டோட அட்டாக் ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருந்த சேட்டலைட் மவுண்டட் ஸ்பிரிச்சுவல் கேனன் வரைக்கும் போய் அதை அப்படியே சல்லி சல்லியா உடைச்சிடுது. டிராகன் பீஸ்ட் அதோட நிக்கல. அது மறுபடியும் தன்னோட எனர்ஜியை கேதர் பண்ண ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அதோட டார்கெட் யாருன்னா நம்ம மாஸ்டர் ஆஃப் மேக்னட்டிசம் யுலஸ். யுலஸ் ஆல்ரெடி தன்னை நோக்கி வர்ற அட்டாக்க டிடெக்ட் பண்ணி தன்னோட மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணி அங்கங்க சிதறி கிடந்த அயன் டெப்ரிஸ் வச்சு ஒரு ஷீல்ட் கவசம் உருவாக்குறாரு. இந்த குப்பையெல்லாம் உன்னை காப்பாத்தும்னு நினைக்கிறியா? உன்னை நான் அப்படியே காலி பண்ணிடுவேன். உன்னை காலி பண்ணிட்டு நான் ஆஸ்திரேலியா போய் அங்க இருக்கிற அந்த பீஸ்ட் கிங்கையும் காலி பண்ணுவேன் அப்படின்னு டிராகன் பீஸ்ட் சொல்லிட்டு தன்னோட எனர்ஜி பீமை யுலஸ் மேல லான்ச் பண்ணுது. டிராகன் பீஸ்ட் சொன்ன மாதிரியே நடக்குது. அந்த இரும்பு ஷீல்டெல்லாம் சுத்தமா யூஸ் ஆகல. டிராகன் பீஸ்டோட அட்டாக் முன்னாடி அது நொறுங்கி போயிடுது. மாஸ்டர் ஆஃப் மேக்னட்டிசம் யுலஸ் ரொம்ப காயப்பட்டுட்டாரு. டிராகன் பீஸ்டோட 2வது அட்டாக்க அவரால தாங்க முடியாது. இந்த பேட்டிலை வாஷியா கிங்டம் மற்றும் ஃப்ரீடம் ஃபெடரேஷன் ஆர்மிஸ் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நம்ம மாஸ்டர் ஆஃப் மேக்னட்டிசம் யுலஸ் காலி ஆயிட்டா என்ன பண்றது? ட்ரூப்ஸ் அனுப்புங்க, யுலஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க
என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, எல்லா பீஸ்ட்ஸையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பேட்டில் கமாண்டர் பானிக் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட ரேடார் ஒரு அன்னோன் திங்கை டிடெக்ட் பண்ணுது. அந்த திங் வேற எதுவும் இல்ல, அதுதான் சமீபத்துல ரொம்ப ஃபேமஸான அந்த ஸ்னேக் பாம்பு. அது 3 ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்த ஸ்னேக்கு. அது ரொம்ப ஃபாஸ்டா டிராகன் பீஸ்ட நோக்கி வந்துட்டு இருக்கு. அடடா, இது என்னப்பா, இன்னைக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என் கூட சண்டை போடுறீங்க, பரவாயில்லை, நான் உங்களை எல்லாரையும் இங்கேயே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு டிராகன் பீஸ்ட் மறுபடியும் எனர்ஜி கேதர் பண்ண ஆரம்பிக்குது. தன்னை நோக்கி வர்ற அந்த ஸ்னேக் மேல அட்டாக் லான்ச் பண்ணுது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. சுத்தி எல்லாம் ஸ்மோக் புகை சூழ்ந்துக்குது. அந்த ஸ்மோக்குள்ள இருந்து அந்த ஜெயண்டிக் ஸ்னேக் ராட்சத பாம்பு டிராகன் பீஸ்டோட கழுத்தை புடிச்சு அமுக்குது. இந்த பேட்டிலை யுலிஸ் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிச்சு. இது யாருடா, இந்த ஜெயண்ட் பைத்தான் எங்கிருந்து வந்துச்சு, ஏன் இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது? ரெண்டுமே பெரிய பெரிய ஜெயண்டிக் பீஸ்ட்ஸ். ரெண்டும் கடலோட சர்ஃபேஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஜியு, அந்த ஸ்னேக் அங்க அப்பர் ஹேண்ட்ல இருந்தது. அது டிராகன் பீஸ்டோட கழுத்தை புடிச்சு அமுக்கி அதோட எல்லா எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. டிராகன் பீஸ்ட் வலியில கத்துச்சு, அலறுச்சு. ஆனா ஜியு எங்க இரக்கம் காட்ட போறான்? அது டிராகன் பீஸ்ட கடலுக்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அப்புறம் தன்னோட மில்லியன் ஷாக் வேவ்ஸ் டிராகன் பீஸ்டோட கேம அங்கேயே முடிச்சிடுது. ஜியுவுக்கு அந்த டிராகன் பீஸ்ட் ஒரு பெரிய ட்ரபிள்ல கொண்டு வரக்கூடியது. அந்த டிராகன் பீஸ்ட் டாக்னஸை இருள் பண்ணுது. சோ அத சீக்கிரமா முடிச்சுறதுதான் புத்திசாலித்தனம். டிராகன் பீஸ்டோட லைஃப்லெஸ் பாடி கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஜியு நிம்மதி பெருமூச்சு விடுது. ஆனா எல்லாம் இன்னும் முடியல. சடனா டிராகன் பீஸ்டோட பாடி ஜியு முன்னாடி மறுபடியும் மேல வந்து நிக்குது. இந்த வாட்டி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓஹோ, நீதான் ஜியு, உன்னை சந்திச்சதுல ரொம்ப ஹாப்பி அப்படின்னு டிராகன் பீஸ்ட் பேசினதும் ஜியுக்கு இது வேற ஏதோன்னு புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் டிராகன் பீஸ்ட் ஜியு கையில செத்து போச்சு. ஜியு அதோட டீட்டெயிலிங்கையும் செக் பண்ணுச்சு. ஆனா இது டிராகன் பீஸ்டா இருக்க முடியாது. இது டிராகன் பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்கலாம், ஆனா இதுல இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி, ஒரு பயங்கரமான ஓரா வருது. அது ஜியுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. இந்த டார்க் எனர்ஜி டிராகன் பீஸ்டை சுத்தி ஃபார்ம் ஆகுறது. இதுவே டார்க்னஸ்னு சத்தமா சொல்லுது. அப்படியென்றால் நீ கடைசியா சர்ஃபேஸ்க்கு வந்துட்டியா அப்படின்னு ஜியு கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அரே இல்லப்பா, இது என்னோட ஒரு % எனர்ஜி கூட இல்ல. இது சும்மா என்னோட ஒரு ஸ்வரூபம், அது சீக்கிரமே டிஸ்பியர் ஆயிடும். நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு டார்க்னஸ் ஜியுவை டெம்ப்ட் பண்ணுது, ஆஃபர் கொடுக்குது. ஆனா ஜியு அதோட மூஞ்சியிலேயே அதை ரிஜெக்ட் பண்ணுது. இல்லை, கண்டிப்பா இல்லை, நான் உனக்கு ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. நீ இங்க இருக்கிறதுனா அது அழிவுக்குத்தான் அர்த்தம். சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உயிரத்துல வாழ உரிமை இருக்கு. ஆனா நீ இந்த உலகத்துல கேயாஸை குழப்பம் கொண்டு வருவ, அழிவையும் பர்பாதியையும் கொண்டு வருவ. நீ ஒவ்வொரு டெத்துல இருந்தும் பவர்ஃபுல் ஆவ. உன்னோட முன் ஆர்மி இங்க கொண்டு வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டார்க்னஸ், நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், நான் உன்னோட வார் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு ஜியு தன்னோட இன்டென்ஷனை கிளியர் பண்ணி டார்க்னஸ் கூட ஓபன் வார் டிக்ளேர் பண்ணுது. அதோட எதிரியாயிடுது. ஆனா இதனால டார்க்னஸ் இருக்குது. ஜியுவை மோக் பண்ணிக்கிட்டே கேலி செய்து கொண்டே ஒரு அட்வைஸ் கொடுக்குது. இந்த நிலைமையில என்னால உன்னோட சண்டை போட முடியாது ஜியு. நீ இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும். நான் உன்னோட தனத்தை பகைமை அக்செப்ட் பண்றேன். நம்ம 2 பேரும் கண்டிப்பா சண்டை போடுவோம், ஆனா இன்னைக்கு இல்ல. இப்போதைக்கு நான் இந்த டிராகன் பீஸ்டை காப்பாத்தணும். நான் இத சும்மா சாகவிட முடியாது அப்படின்னு டார்க்னஸ் டிராகன் பீஸ்டோட பாடிய ஜியு கண்ல இருந்து மறை பண்ணிட்டு அதை எங்கேயோ ஹீல் பண்றதுக்காக எடுத்துட்டு போகுது.